ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே கன்னி ராசி. கோச்சார பலன்கள் எப்போதும் ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோச்சார பலன்களுடைய தாக்கம் உங்கள் ஜாதகத்தில் 10% வேலை செஞ்சாலே பெரிய விஷயந்தான். அதனால் கோச்சார பலனை மட்டுமே நம்பி வாழ்வியலை நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடிப்படை ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் கோச்சார பலன்லையும் வெளிப்படும். என்ன சற்று கூடுதலாக இருக்கும், இல்லைன்னா குறைச்சலாக இருக்கும், அவ்வளோதான். கன்னிராசிக்காரங்களுக்கு வர மே மாதம் 11ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வரார். இது இவங்க ராசிக்கு 10ஆம் இடம். பொதுவாக 10ல் குரு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு பொது விதிகளில் சொல்லுவாங்க. பட் குரு பகவானுடைய இயல்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா, அவர் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்தின் மூலமாக தான் மாற்றங்களை கொடுப்பார். குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தின்னு சொல்லப்படுறது அதனால தான். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனி 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. இந்த மே மாதத்துலேயே ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 6-12 அச்சில் ராகுவும் கேதுவும் ரிவர்ஸில் பின்னாடி போயிடுறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு. பொதுவாக 6-12 அச்சில் ராகு கேது இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சி என்ன செய்யும்? பொதுவாக 10ல் குரு பதவியை பறிப்பான், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் நிலையற்ற தன்மை, பட்டம் பதவி பறிபோகுதல், வேலை இழப்பு, பிஸ்னஸில் நஷ்டம், இந்த மாதிரியான பலன்களை தான் சொல்லணும் நியாயமாக. ஆனால் அந்த மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தசாபுத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளே இருக்காது. நேச்சுரலாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இடம் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகிட்டே இருக்கும். அது இப்போ கன்ஃபார்ம் ஆகும். குரு இருக்கும் இடம் 10 என்றாலும் அவர் பார்க்கும் இடம் 2, 4 மற்றும் 6வது வீடுகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும், 4ஆம் இடமான பதவி பட்டம் முதலீடுகள் வீடு வாகன சுகஸ்தானத்தையும், 6ஆம் இடமான கடன் நோய் எதிரி நல்ல உழைப்பு ஸ்தானத்தையும் குரு பார்த்துறாரு. ஸோ இந்த பார்வை பெறும் இடம் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்ல விஷயம். சொல்ல காப்பாற்ற முடியும் கன்னிராசிக்காரங்களுக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப மனோநிலை தீரும். புதிதாக குடும்பத்தில் உறுப்பினர்கள் வரும் வாய்ப்பு உண்டாகும். அதாவது குழந்தை பிறக்கிறது அல்லது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது. தன வருமானம் அதிகரிக்கும். ஒரு வேலை போனாலும் இன்னொரு வேலை அதை விட உயர்ந்த சம்பளத்தில் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். இந்த சுவிட்ச் பண்ணிக்கலாமா வேலையன்னு எதிர்நோக்கி காத்திருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு உகந்ததாகவே இருக்கும். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை சீர்படும். தனப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய வரவு செலவு கணக்குகள் பைசலாகும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது கூடுதல் சிறப்பு. கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் கன்னிக்கு உழைப்புக்கேற்ற மரியாதையும் ஊதியமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. உங்களுடைய ஜாதக தசாபுத்தி அனுகூலமாக இருக்கிறப்ப. கோச்சார பலன்கிறது ராசிக்குங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். உத்தர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலன். இதில் உங்கள் தசாபுத்தினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தனி ஜாதக அடிப்படையில் பார்த்துக்கணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தனது சொந்த வீட்டையும் பார்த்துடுறார். இந்த அடிப்படையில் உயர்கல்வியை எதிர்நோக்கி காத்திருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அது இப்போ சாத்தியமாகும். ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் சார், இன்னொரு டிகிரி முடிக்கலாமா? நான் ஆல்ரெடி டாக்டர் படிச்சுட்டேன், மேற்படிப்பு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா? ஃபாரின் போய் ஒரு எம்எஸ் பண்ணலான் இருக்கோம், எம்பிஏ பண்ணலான் இருக்கோம், எம்சிஏ பண்ணலான் இருக்கோங்கிற மாதிரியான ஜாதகங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான நேரம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் உயர்கல்விக்காக அது யூஸ் ஆகும். இடம் வாங்கி வீடு கட்டலான் இருக்க சார், கட்டலாமா? அருமையான நேரம், கட்டலாம். கடன் வாங்கி வீடு கட்டுற யோகம் இப்போ உங்களுக்கு கைகூடும். பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கலான் இருக்கோம், பழைய இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கலான் இருக்கோம். அதாவது வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு நிலை சீர்படும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் முடிவுக்கு வரும்.
நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு, பட்டம் இவை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு ஸ்டாண்டர்டிலிருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் தரம் உயர்த்தப்பட போகிறீர்கள். ஸோ தர உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வீட்டில் ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்க்கும் யோகிதைகள் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு ஒரு கேந்திராதிபதிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதனால் உங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் விழிப்புணர்வு, கவனத்துடன் இருக்க வேண்டும். உடலுக்கு ஒவ்வாத உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து உடனடியாக வெளியேறணும். குறிப்பாக தீய பழக்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது. எந்த காலகட்டத்திலுமே தேவையில்லை தான், பட் இந்த காலகட்டத்தில் மது, புகைப்பிடித்தல், போதைப் பொருட்கள் பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா சடனாக ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துட்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துறார். இப்போ இந்த 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமானா ரெண்டும் தான் நடக்கும். பழைய கடன்கள் கழிந்து புதிய கடன்கள் வருவது, வம்பு வழக்குகள் முடிவுக்கு வருவது, அவுட் ஆஃப் தி கோர்ட்லேயே நிறைய விஷயங்கள் பைசல் பேசி தீர்வாகிறது, குடும்பத்தாரிடம் இருந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள், சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறது, அது உங்களுக்கு சாதகமாக நல்ல நிலையில் தீர்ப்பாகிறதுங்கிற மாதிரி இருக்கும். தீராத நாள்பட்ட நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் மருத்துவ உதவிகள், உபகரணங்கள் கிடைக்கப்பெறும். உத்தியோக உயர்வு 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு நிரந்தரமான வளர்ச்சி, முன்னேற்றம், கரியர் வைஸு முன்னேறக்கூடிய யோகிதைகளையும் இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கொடுக்கும். இது காலபுருஷனுக்கு லாபஸ்தானங்கிறதுனால மறைமுக வழியில் சில வகை லாபங்களை நீங்கள் வாழ்வியலில் எட்டி பிடிக்க முடியும். பொதுவாக கோச்சார பலன் நமக்கு எப்படி செயல்படும்னு கேட்டிங்கன்னா, தசாநாதன் புத்திநாதனுடைய ஆர்டரை எடுத்துக்கிட்டு கோச்சாரத்தில் இவங்க என்ன செய்யணுமோ அதை கூடுதலாக குறைவாக தான் செய்வாங்க. இங்கே தசாநாதன் புத்திநாதன் உங்கள் பிறப்பு ஜாதகம் இல்லாமல் வெறும் கோச்சார பலன்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது அதிகபட்சமாக ஒரு 10% வேலை செஞ்சிருச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். நம்மளால் சில நிலைகளில் 10% செயலை கூட உணர முடியாமல் கடந்து போய்கிட்டே இருப்போம். கடகராசிக்காரர்களுக்கு போன 3 வருடம் அஷ்டம் சனி நடந்தது, படாத பாடுபட்டாங்கன்னு எல்லா சேனல்லையும் எல்லா ஜோதிஷரும் பேசியிருக்கோம். ஆனால் எல்லா கடகராசிக்காரங்களும் அப்படி தான் இருந்தாங்களான்னு போய் கேட்டு பாருங்கள். அப்படிலாம் இருக்கவே இருக்காது. வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைந்தவர்கள், வெற்றி மேல் வெற்றி குவித்தவர்கள் நிறையா இருப்பாங்க. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அதைவே சொல்கிறோம். அஷ்டம சனி வந்துடுச்சு, போட்டு பின்னி எடுக்க போதும். எப்போதும் தனி ஜாதக தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து தான் முடிவுகள் வருங்கிறத மறந்துடாதீங்க. குரு பகவானுக்கு பார்க்கும் இடத்தை வளர்க்கும் தகுதி இருந்தாலும் இருக்கும் இடத்தை கெடுக்கும் தகுதி உண்டு, அதையும் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் 10ஆம் இடத்துல குரு இருப்பது உங்கள் வேலை பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. கவனம். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை நம்பி கண்டதையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேக் ஃபயர் பண்ணிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துரோகம் இழைப்பவர்கள் நிறைய பேர் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, எச்சரிக்கை. நண்பர்களால் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ இவன் என் உயிர் நண்பன், இவனை நம்பி நான் என்ன வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரிலாம் முடிவு எடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை போகும் சாத்தியக்கூறுகளும் உண்டுங்கிறதுனால அதில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு கெட்டியாக இறுக பிடிச்சிக்க வேண்டியது அவசியம். ஒரு வேலையை விட்டுட்டா இன்னொரு வேலை கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு ஒன்றும் ஈஸியாக இல்லை. உலக பொருளாதார நிலை, உலக தேக்க நிலை எல்லாத்தையும் மனசில் கொண்டு உத்தியோகம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிக கவனமாக இருங்க. அரசு அதிகார பதவியில் இருக்கிறவங்க செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல்லை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிரும், எச்சரிக்கை. மேலதிகாரிகள்கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுங்க. நிர்வாகத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. எப்போதும் நிர்வாகத்தோடு ஒத்து போயிடக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு உண்டு. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். வேலைப்பளு ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதை இப்போ நாம் எடுத்து செய்து தான் ஆக வேண்டியது இருக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு மிக 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 பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா மேற்கொண்ட இந்த பலனை பற்றிலாம் துளி கூட கவலைப்படாதீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர்றது உங்களுக்கு எப்போதும் ஒரு பலத்தை தரும். சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய அனைத்து அம்சங்களையும் வணங்கும் அமைப்பு கொண்டவர் நீங்கள்.
ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோச்சார பலன்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பெரிய நெகட்டிவை தராது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.